ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா கடும் கோபத்தோட எதுக்காக இப்போ உன் வீட்டுக்கு வந்து உக்காந்துருக்கேன் தெரியுமா? எத்தனையோ முறை நான் உனக்கு பல விஷயங்களை பொறுமையாக எடுத்து சொல்லியும் மறுபடியும் நீ செய்கிறதெல்லாம் செய்கிற. நான் என்ன சொன்னாலும் ஏதோ அது உனக்கு சொல்லாமல் யாருக்கோ சொல்கிறேங்கிறது போல நீ கேட்டுட்டு அந்த நிமிஷமே அதை மறந்துட்டு நீ செய்கிறதையே செஞ்சுக்கிட்டு மறுபடியும் தவறுகள்லையும் சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கோபம் வரத்தானே செய்யும். எல்லா விஷயத்துக்கும் சும்மா வார்த்தைகளில் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காம, எல்லா விஷயத்துக்கும் கோபப்படாமல், எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஒதுங்கி போகிறத தெரிஞ்சுக்கோ. நம்ம அமைதியாக போனோம்னா, நம்ம பதில் பேசாமல் பொறுமையாக இருந்தோம்னா நம்மளை கோலை நினச்சிக்குவாங்க. இது கோழைத்தனம் என நீ ஒருபோதும் நினைக்காதே. ஏன்னா பதிலுக்கு பதில் பேசுவதை விட, கோபப்பட்டு கத்துவதை விட அமைதியாய் போவதற்கு தான் பொறுமையும் பலமும் புத்திசாலித்தனமும் தேவைப்படுது. எப்போவுமே என் அன்பு பிள்ளையான நீ பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் பொறுமையான பிள்ளையாகவும் இருன்னு தானே நான் சொல்கிறேன். நீ அதை கேட்காத போது மறுபடியும் தப்பு செஞ்சு தவறுகளை செஞ்சு சிக்கலில் சுட்டிக்கும் போது, சிக்கலில் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது இந்த வராகி அம்மா எனக்கு ஒரு தாயாக உன் மீது கோபம் வரத்தான் செய்து. ஏன்னா நல்லதை ஒரு முறை இருமுறை சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிட்டு நீ தவறையே செய்கிறாய் என்றால் அப்புறம் எதுக்காக நான் உன்கிட்ட பேசணும்? எப்போவுமே நான் சொல்கிற அன்பும் நான் உனக்கு கொடுக்கிற அருளும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லதை நடத்தணுங்கிறதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னுடைய அந்த இறை அன்பும் உன்னுடைய அந்த பாசமும் கூட சில நேரங்களில் எனக்கு கசந்து போகிற அளவுக்கு, சில நேரங்களில் உன் மீது வெறுப்பு வருகிற அளவுக்கு நீ ஏதாவது ஒரு தவறை செய்யும்போது நான் என்னதான் செய்ய முடியும்? ஒருபோதும் நீ யாருக்கும் தொல்லைன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு யாரையும் நெருங்கி யாருடைய வம்புகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு நீயாகவே சிக்கலை இழுத்து போட்டுக்கிட்டு உரிமைங்கிற பேரில் கஷ்டப்படாத. உன்னை ஒருத்தருக்கு பிடிக்கலை, நீ பேசுகிற விஷயம் பிடிக்கலை, உன்னுடைய செயலோ நடத்தையோ பிடிக்கலைன்னா கொஞ்சம் தூரமாக இருந்துவிடு. அப்புறம் காலம் மாற மாற எல்லா உண்மையும் எல்லாருக்கும் புரிய வரும். உனக்கும் பக்குவம் வந்துடும். எதிரில் இருக்கவங்களோ உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க என் செல்லமே. அதிர்ஷ்டங்கிறது எப்போதும் எல்லாருக்கும் அமையாது. ஆனால் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டவசமாக நான் எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் புரிஞ்சுக்காம அலட்சியமாக நினைக்கிற நீ இல்லாத விஷயங்களையே பெருசாக நினச்சி எதற்காக ஏங்கி தவிக்கிறாய்? எல்லா மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கவங்களும் எப்போதுமே உனக்கு உதவி தேவைப்பட்டவனே ஓடி வந்து செஞ்சிருவாங்கன்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நீ யாரிடமிருந்து அன்பை எதிர்பார்த்தாலும் சரி, உதவியை எதிர்பார்த்தாலும் சரி, அது நிச்சயம் உண்மையானதாக நிரந்தரமாக உனக்கு கிடைக்காதுன்ற இந்த கலியுக காலத்து உண்மையை நீ புரிஞ்சுக்கதான் வேணும் என் செல்லமே. உன்னை பெற்றவங்களை தவிர இந்த உலகத்தில் மற்றவர்கள் யார் கொடுக்கக்கூடிய அன்பும் யாருடைய உதவியும் உன்னிடம் எதிர்பார்ப்பு இல்லாததாக உண்மையானதாக இருக்காது. உன்னை பெற்றவங்க தான் நீ கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை நேசித்தவங்களா, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களா, உன் மேலே பாசம் வச்சவங்களா இருந்தாங்க. அவங்க இன்று வரைக்கும் உன்னிடம் எதுவும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இல்லை. உனக்காக என்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்களே தவிர நீ அவங்களுக்கு அது செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி வாழ வைக்கணும்னு ஒருபோதும் அவர்கள் உன்னிடமிருந்து எதையும் பெறணும்னு எதிர்பார்த்து என்கிட்ட வந்து கேட்டது கிடையாது. அவர்களுடைய பிரார்த்தனைகள் எப்போதும் உனக்காக தான் இருந்திருக்கு. நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நல்ல நிலைமைக்கு வரணுன்றதுக்காக தான் உன்னை பெற்றவர்கள் என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தார்களே தவிர உன்கிட்ட இருந்து அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நீ செய்யணும்னு அவங்க ஒருபோதும் எதிர்பார்த்தது கிடையாது. மற்றபடி உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே உன்னிடமிருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும், நீ நல்லா இருந்தீன்னா உன் மூலமாக அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலான்ற எதிர்பார்ப்போடு மட்டும்தான் உன்னிடம் பழகுபவர்களாக இருப்பார்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன் மேலே நீ வைக்கிற தன்னம்பிக்கை தான் காலாகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் உன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீ இழந்துவிடக்கூடாது என் செல்லமே.
தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் திமிரா ஆணவமாக பேசணுமா, எல்லாத்துக்கும் சண்டை போடணுமான்றது கிடையாது. தன்னம்பிக்கையும் தைரியமும் மனசுக்குள்ளே இருக்கணும், வெளியில் பணிவும் பொறுமையும் மட்டும்தான் இருக்கணும். இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்கிறவங்களை விட பிறந்துட்டோம் வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்கேன்ற கட்டாயத்திலையும் செய்ய வேண்டிய கடமைக்காகவும் வாழ்பவர்கள் நிறைய பேர் கட்டாயத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருபோதும் வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமேனு சலிச்சுக்கிட்டு வாழாமல் உன் கடமையையும் பொறுப்புகளையும் சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு மனநிறைவோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்களை நம்பி தான் வாழக்கூடாது. ஏன்னா நீ ஒருத்தவங்களை நம்பி அவங்க உன் மேலே நீ வச்ச நம்பிக்கையை பொய்யாக ஆக்கிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு கெட்ட விதத்தையும் உனக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நீ அவங்கக்கிட்ட பேசின பேச்சும் பழகின பழக்கமும் நீ அவர்களுடன் வாழ்ந்த வாழ்க்கையும் பொய்யாக மாறிடும். அதனால தான் யாராக இருந்தாலும் எப்போவுமே அவங்களுக்கும் உனக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கட்டும். நீ வைக்கிற அன்பும் பாசமும் எந்த எதிர்பார்ப்பும் அற்றதாக, யாரிடமும் ஏமாந்து போகக்கூடியதாக இல்லாமல் இருக்கட்டும்னு சொல்கிறேன். எப்படி எல்லாமோ வாழணும்னு ஆசைப்படுறனே, அது எதுவுமே சரியாக அமையாததால் எப்படியாவது வாழ்ந்தால் போதுன்ற மனநிலையில் இருக்குது எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது வாழலான்னு நினைக்கிறனே, ஒருபோதும் தவறான வழியில் போக நினைக்கல. ஏதோ என்னத்தையோ சமாளிச்சுட்டு வாழ்ந்துடலான்னு மனசை தேத்திக்கிற. உன் மன தேறுதலுக்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கை மாறுதலுக்கும் காரணமாக இந்த வராகியம்மா இருக்க போகிறேன். எப்போதும் யாரையும் பார்த்து சாபமிடாதே, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலாக உனக்கு பிடிக்காதவங்க யாராவது உனக்கு எரிச்சலையோ கோபத்தையோ வரவழைச்சாலும் வாழ்ந்துட்டு போன்னு சொல்லு. ஏன்னா செத்து போகிறது சுலபம், இந்த உலகில் வாழ்ந்து விட்டு போவது தான் சாவதை காட்டிலும் கடினமான விஷயம்னு புரிஞ்சுக்கோ. வாழ்ந்து விட்டு போன்னு நீ சொல்கிறதே கூட ஒரு வகையில் சாபம் விடுவது போலதான். இந்த உலகில் இந்த மனித வாழ்க்கைங்கிறது யாரையும் அவ்வளவு சுலபமாக நிம்மதியாக வாழ விடுவதில்லை. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் போராட்டத்தோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பணம் இருக்கிறவனுக்கு சொல்கிறது பேச்சை எல்லாரும் கேட்குற இந்த உலகம், பணம் இல்லாதவர்கள் என்னதான் உண்மையாக இருந்தாலும் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய உலகமாகத்தானே இருக்குது. பணம் உள்ளவன் பொய் சொன்னாலும் சரி, வேஷம் போட்டாலும் சரி, நல்லவன் போல நடித்தாலும் அவனை கையெடுத்து கும்பிட்டு மதிக்கிறாங்க இந்த மனிதர்கள். பணம் இல்லாதவன் உண்மையவே சொன்னாலும், எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும், செருப்பு தேய அடுத்தவங்களுக்காக ஓடி உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்தாலும் மற்ற மனிதர்கள் அவனை வாசல் வரையோடு நிறுத்திடுவாங்களே தவிர வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி பணமே இந்த உலகத்தின் பிரதானமாக ஆகிவிட்ட இந்த உலகத்தில் நீ அதை சம்பாதிக்கவும் சேர்த்து வைக்கவும் கூட கற்றுக்கணுமேன்னு செல்லவே. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு பயன்படும். எப்போவுமே பெற்றவங்க முன்பாக மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது. அதே போல் மனைவிக்காக பெற்றவர்களை மதிக்காமல் போகவும் கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் உன் அம்மா தான் உன்னை படைச்சி இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல் உன்னுடைய மனைவி தான் உனக்காக படைக்கப்பட்ட துணைங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்காக உன்னை நம்பி வந்தவர்கள் யாரையும் நீ அவமதிக்காமல், யாரையும் அலட்சியப்படுத்தாமல், யார் யாருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. ஜெயிச்சவனுக்காக நீ கை தட்டும் போது அது நிச்சயமாக அவங்க காதுகளுக்கு கேட்காத அளவுக்கு அவங்க ரொம்ப தூரத்தில் உயரத்தில் தான் இருப்பாங்க. அதனால் ஜெயித்தவங்களை பாராட்டாமல், ஜெயித்தவங்களுக்காக பெருசாக கைத்தட்டி கொண்டாடாமல், யார் தோற்று போனாங்களோ அவங்களுக்கு துணையாக நின்று தோள் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லு. அப்படி கஷ்டப்பட்டவனுக்கும் நஷ்டப்படுபவனுக்கும் தோற்று போனவனுக்கும் துணையாக நின்று நீ ஆறுதல் சொல்லும்போது அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அவங்க அந்த நன்றியை மறக்க மாட்டார்கள். எப்போதும் உன்னை பெற்றவங்க கிட்ட போய் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க, நான் சொன்னதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியலைன்னு ஒருபோதும் கோபப்பட்டு கடிந்து கொள்ளாதே என் செல்லமே. ஏன்னா இன்றைக்கி அவங்க சொல்கிறத நீ கேட்காம இருக்கலாம், நாளைக்கு நீ அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு 1000 விஷயத்தை தேக்கி வச்சிருப்ப.
சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு எதிர்பார்ப்ப. ஆனால் அதை கேட்பதற்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால் எப்போவுமே உன்னை பெற்றவங்கள்ட்ட கோபப்படாமல், அவர்களை கடிந்து கொள்ளாமல், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்ற எல்லா விஷயங்களையும் யோசிக்கவும் புரிஞ்சுக்கவும் அவர்களுக்கு மதிப்பளிக்கவும் தயாராக இரு. தெளிந்த நீரோடை அமைதியாக இருக்குன்னா அதை சலனப்படுத்துவதற்கு ஒரே ஒரு கல்லை எறிஞ்சா போதும். அதே போலதான் அமைதியான உன் மனசை குழப்பமடைய செய்வதற்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சினா போதும். அமைதியாக இருக்கக்கூடிய இந்த மனசை நீ குழப்பமடைய செஞ்சினா உன் வாழ்க்கையே குழம்பி போயிடும். எந்த தேவையற்ற சிந்தனையும் உன் மனசுக்குள்ளே அனுமதிக்காமல், தேவையில்லாமல் யாரை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையை அமைதியாக வழிநடத்திட்டு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறதால எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் உன்னை ஆக்கிரமிக்கும்படியும் உன்னை கஷ்டப்படுத்தும்படியும் விட்டுட மாட்டேன். உன் மனசில் உள்ள அச்சங்களையும் கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக களமிறங்கு. உன் இதயத்தில் என்ன கனவுகள் இருக்கோ அத்தனை கனவுகளையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. கடினமான காரியங்களையெல்லாம் சுலபமாகவும், பெரிய பெரிய காரியங்களையெல்லாம் சின்னதாகவும் இருக்கும்போதே செஞ்சிடணும். ஆரம்பத்தில் எல்லாத்தையும் தவற விட்டுட்டு அப்புறமா தவிப்பது சரியாக இருக்காதல்லவா? 1000 மைல்கள் பயணங்கிறது ஒரே நிமிஷத்தில் நடந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து முன்னேறி போவதை போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ வாழ வேண்டிய வருடங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீ அதை கடந்து போய் அத்தனை விஷயங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுல உறுதியாக இரு. நீ எப்போவுமே உன்னை நம்பு. அப்போது தான் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறேங்கிறது அந்த வித்தை உனக்கு புரிய வரும். உண்மை என்னன்னா, நீ உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட நீ மிகவும் திறமைசாலி. நீ தைரியமான ஆள்னு உனக்கு தெரியும். ஆனால் நீ நினைக்கிறதை விட வலிமையான புத்திசாலி பிள்ளை என்பதை கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்க தான் போகிற. உன் திறமைக்கும் பெருமைக்கும் நிச்சயமாக இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு உயர்வான இடத்தை இந்த வராகி அம்மா கொடுப்பேன். அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக உன்னுடைய கடமைகளை சிறப்பாக செஞ்சுட்டு வா. உன் கனவுகள் நனவாகணுமா அல்லது அப்படியே கனவாகவே போகணுமான்றது உன்னுடைய சொந்த சிந்தனையிலும் திறமையிலும் தான் இருக்குது. உன் கனவுகளை எல்லாம் உண்மையாக்கி நீ நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களையும் தைரியமாக நேர்மறையாக சிந்திக்க பழகு. எதிர்மறையாக எல்லாத்தையும் யோசிக்கிறதை விட நேர்மறையாக இருப்பது தான் சிறப்பானதாக இருக்கும். உன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நம்பு. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக நீ தைரியமாக துணிவாக களமிறங்கினாலே அதில் பாதி உனக்கு ஜெயிச்சது போல முடிஞ்சது போல தான். ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. உன்னால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி நீ கவலைப்படுவதற்கு பதிலாக என்னால் இதை செய்ய முடியும், என்னால் அதை முடிக்க முடியும்னு நம்பிக்கையோடு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிட்டு நீ கவனமாக செய்யும்போது அதற்கான வெற்றிகளை மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் இந்த வராகி அம்மா ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் உன்னுடைய எண்ணங்களின் தரத்தை பொறுத்து தான். உன் எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியானதாக மாறிடும். எப்போதுமே எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக உயர்வானதாக பெருசாக நினைக்க கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது இனி ஒருபோதும் உனக்கு கெட்டது நெருங்க விடமாட்டேன். இனி எல்லா விஷயமும் எல்லா நாட்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மிகச் சிறப்பானதாக அழகானதாக இருக்க போகுது.